துரை லட்சுமிபதி பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும். அவர் தீவிர காணாசு பக்தர். அவர் ஒவ்வொரு முறை புத்தக காட்சிக்கு வரும்போது காணாசு பற்றி தன் தேடலை சொல்லிக்கொண்டே போவார். ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவர் வீட்டு நூலகத்தில் பல காணாசு புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். பாரதி தோன்றிய காலம் என்கிற இப்புத்தகம் அவர் மூலம் வருவது சிறப்பானது. இந்த புத்தகம் மூலம் அவர் சிறந்த ஆய்வாளராக மாறிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அவர் இன்னும் பல புத்தகங்களை ஆய்வாளராக நின்று கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய இந்த புத்தகத்தை பார்ப்பதற்கு முன்னால் காணாசு பாரதியை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்றுதான் முதலில் எனக்கும் தோன்றியது. அதற்கான உண்மையான காரணம், பாரதியார் உணர்ச்சி மிக்க கவிஞர். அவர் எழுத்தில் உணர்வு வேகம் பெருக்கெடுத்து வழியும். தான் கஞ்சா சாப்பிடுவதை நிறுத்த வேண்டுமென்று நெஞ்சுருக வேண்டிக் கொள்வார். காணாசு அப்படி இல்லை. எதையும் அறிவுபூர்வமாக சிந்திப்பார். ஆனால் உணர்வுபூர்வமான பாரதியாரை அறிவுபூர்வமான காணாசு பெரிதும் பொருட்படுத்தியிருக்க மாட்டார். மகாகவி யார் என்று கல்கியுடன் சண்டை போடும்போது காணாசு அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் புதுமைப்பித்தன் கல்கியுடன் இலக்கிய மோதலை செய்து கொண்டிருந்தார். பாரதியை பற்றி ஒரு மௌனம் இருந்தது. பாரதியை குறை சொல்லி எதுவும் எழுதினதும் இல்லை, சொன்னதும் இல்லை. அதேபோல் பாரதியை பாராட்டி எதுவும் சொன்னதில்லை, எழுதினாலும் இல்லை, எழுதினதும் இல்லை. இது சுந்தர ராமசாமி காணாசுயை பற்றி கூறிய குற்றச்சாட்டு. ஆனால் பாரதியை பற்றி 1940 1964 வரை காணாசு முதலே எழுதியிருக்கிறார். இதை இந்த புத்தகம் உறுதிப்படுத்துகிறது. பாரதியை பற்றி சிறு பத்திரிகையில் தான் பெரும்பாலும் காணாசு குறிப்பிடுகிறார். சிறு பத்திரிகைகளில் அவர் எழுதியதை சுந்தர ராமசாமி மட்டுமல்ல, பெரும்பாலானவர் கவனிக்காமல் இருந்திருக்கக்கூடும். இந்த புத்தகத்தை படிக்கும் வரை எனக்கும் அந்த அபிப்பிராயம் இருந்தது. பெரும்பாலும் இலக்கிய வட்டம் என்ற காணாசு நடத்திய பத்திரிகையில் தான் பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார் காணாசு. 1987 தாய் பத்திரிகையில் தேடி காணும் பாரம்பரிய உண்மைகள் என்ற கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை கூட பாரதியை பற்றி வருகிற புத்தகங்களில் கிண்டல் செய்து எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் எழுதிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும். அந்த புத்தகங்கள்லாம் சரியாக இல்லை, குப்பைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு காணாசு. பாரதியார் பற்றி அங்கங்கே காணாசு சொன்னதை கேட்போம். கவி பாரதியார் என்ற தலைப்பில் இலக்கிய வட்டத்தில் காணாசு எழுதியது. இந்திய மரபையும் தமிழ் மரபையும் தெரிந்து கொள்ள பாரதியார் போதும் நமக்கு. அவரே சுட்டி காட்டியுள்ள முன்னோர்கள் போதும் நமக்கு. அதற்கு அப்பாலும் ஏதோ இருப்பதாக பழம்பெருமை மட்டும் பேசுகிற பண்டித பேராசிரியரின் ஆதிக்கத்திலிருந்து தமிழை விடுவிக்க பாரதியாரின் எழுத்துக்கள் தரும் வேகம் போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அவர் பாரதியாருடைய வேகத்தை பற்றி தான் அதிகமாக சொல்கிறார். பாரதி வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உள்ள அந்த வேகம் அவருக்கே உரியது. அவருக்கு முன்னும் பின்னும் அந்த வேகம் தமிழில் உருவாகவில்லை. இதே அளவில் என்பது அவரை தனி ஒரு எழுத்தாளராக நமக்கு காட்டுகிறது. பாரதியை படிக்கும்போது ஒரு முக்கியமான படிப்பினையாக தோன்றுகிறது. இன்று இன்று என்பதுடன் நின்று விடாமல் நாளை என்றும் அதற்கு மறுநாள் என்றும் வளர்ச்சியை சாத்தியமாக்குவதே நல்ல எழுத்து அப்படின்னு சொல்கிறார் காணாசு. பாரதியார் உண்மை என்கிற அளவிலும் நமக்கெல்லாம் முன்னோடியாக நிற்பவர். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் அது வாக்கிலும் வரும் என்று பாரதியாரே சொன்னார். அதை கவனத்தில் வைக்க வேண்டியது மிக அவசியம்.